வணக்கம். வேல்டின் செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிரம்பின் வரி விதிப்பில் பிலிப்பீன்ஸுக்கு 19% வரி, அமெரிக்காவுக்கு 0 வரி. காசா கத்தோலிக்க தேவாலயம் மீது நடந்த தாக்குதல் தற்செயலானது, இஸ்ரேல் அறிவிப்பு. டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பு, லாபத்தில் 90% அமெரிக்காவுக்கு. காசாவில் தொடரும் அவலநிலை, ஒரே நாளில் 81 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு முக்கிய திருப்பு முனை. இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா பிலிப்பீன்ஸ் வர்த்தக உறவுகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் பிலிப்பீன்ஸிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 19% வரி விதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது இம்மாதம் ஆரம்பத்தில் அவர் அறிவித்திருந்த 20% வரியை விட 1% குறைவு. எனினும் அமெரிக்காவிலிருந்து பிலிப்பீன்ஸுக்கு போகும் பொருட்களுக்கு எந்த ஒரு வரியும் விதிக்கப்படாது என்று அவர் கூறினார். இந்த அறிவிப்பு வெள்ளை மாளிகையில் பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி பெர்டினண்ட் மார்கோஸ் ஜூனியரை சந்தித்ததை அடுத்து ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் வலைதளத்தில் பகிரப்பட்டதாகும். பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு ஒரு சிறப்பான பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் முக்கிய வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் என்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். மார்கோஸ் ஒரு நுணுக்கமான, அதே சமயம் உறுதியான வர்த்தக உரையாடலில் ஈடுபட்டதாக அவர் பாராட்டினார். மேலும் இரு நாடுகளின் ராணுவங்களும் கூட்டாக பணியாற்றும் என்று குறிப்பிட்டாலும் அதை பற்றிய விரிவான தகவல்களை ட்ரம்ப் வெளியிடவில்லை. ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் அமெரிக்கா வந்துள்ள முதல் தென்கிழக்காசிய தலைவர் என்ற பெருமையினை பெர்டினண்ட் மார்கோஸ் ஜூனியர் பெற்றுள்ளார். 2024ஆம் ஆண்டு அமெரிக்கா மற்றும் பிலிப்பீன்ஸுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தின் மொத்த மதிப்பு 23.5 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இதில் அமெரிக்காவுக்கு சுமார் 5 பில்லியன் டாலர் அளவிலான வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளும் பல்வேறு வர்த்தக திட்டங்களில் இணைந்து செயற்பட்டு வருவதாக தெரிவித்த ட்ரம்ப், எதிர்காலத்தில் இந்த ஒத்துழைப்பின் அளவும் மதிப்பும் மேலும் உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். காசா நகரத்தில் உள்ள ஒரே ஒரு கத்தோலிக்க தேவாலயம் மீது தற்செயலாகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. காசாவில் உள்ள ஹோலி ஃபேமிலி எனப்படும் ஒரே ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த தேவாலயத்தின் மீது கடந்த வாரம் இஸ்ரேலிய ராணுவம் ஷெல் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் முன்பு நடந்த தாக்குதல்களில் இருந்து உயர் தப்பிய கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் உட்பட 600க்கும் மேற்பட்டோர் தஞ்சமடைந்திருந்த அந்த தேவாலயத்தில் இந்த தாக்குதலின் போது 3 உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவாலய கட்டடம் கடுமையாக சேதம் அடைந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு போப் 14ஆம் லியோ உட்பட பல உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தாக்குதல்களுக்கு உள் விசாரணைகள் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வெடிப்பொருள் கையாளலில் ஏற்பட்ட தவறுதினால் தேவாலயத்தில் தற்செயலாக தாக்குதல் நிகழ்ந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்கா பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வரும் நிலையில் சில முக்கிய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்தாகியுள்ளன. இந்த நிலையில் ஜப்பானுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது பற்றி அவர் தெரிவிக்கையில், ஜப்பானுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஜப்பானிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு 15% வரி விதிக்கப்பட உள்ளது. ஜப்பான் அமெரிக்காவில் 550 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டினை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. அதில் கிடைக்கும் லாபத்தில் 90% அமெரிக்கா பெறும். இது லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முக்கியமான ஒப்பந்தம் ஆகும். இதற்கு முன்பு நடந்த காலங்களில் இவ்வளவு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் எதுவும் இடம்பெற்றிருக்கவில்லை என்றார் ட்ரம்ப். இதுபோன்று பிலிப்பீன்ஸுடன் வெற்றிகரமான வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்கா கையெழுத்திட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். காசா பகுதியில் கடந்த 3 நாட்களில் மட்டும் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக 21 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் தொடர்ந்து நடைபெறும் ராணுவ தாக்குதலால் காசா மக்கள் உணவின்றி தவிக்கும் நிலை மேலும் மோசமடைந்து வருகிறது. போரின் தாக்குதல்கள் மற்றும் முற்றுகைகள் காரணமாக காசாவில் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் உறவுகளையும் இழந்துள்ளனர். உணவு கிடைக்காத நிலை தற்போது மிகவும் பரிதாபகரமானதாக உள்ளது. ஒரே நாளில் 81 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இவர்களில் 31 பேர் மனிதாபிமான உதவி தேடி சென்றவர்களே என்று ஒரு பிராந்திய ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே மோதல் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பமானதிலிருந்து 2025 ஜூலை 22ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 59,106 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. காசாவில் நசர் மருத்துவமனை தெரிவித்த போது, காசாவில் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை காரணமாக உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேலின் தாக்குதலால் உணவு தொகுப்புகள் வழங்கப்படும் உதவி மையங்களே சிதைந்து விட்டன. இதன் எதிரொலியாக செய்தியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கத்தாரில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சியில் அமெரிக்காவின் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை மூலம் காசாவுக்கான உதவிகளை கொண்டு செல்லும் வழிகளை உருவாக்கும் நோக்கம் கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போது காசாவில் சுமார் 20 லட்சம் மக்கள் வாழ்கின்றனர். அங்கு உணவு, மருந்து, குடிநீர் உட்பட அடிப்படை தேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன.
மக்கள் உதவி முகாம்கள் நோக்கி செல்லும் போது இஸ்ரேலின் தாக்குதல்களால் பலியாகின்றனர். வாழ்க்கை நரகமாக மாறிவிட்டதாக மக்கள் கூறுகின்றனர். அல்ஷிஃபா மருத்துவமனை இயக்குநர் முகமது அபு சால்மியா மிக குறைந்த காலப்பகுதியில் 21 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் என்றார். ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உணவின்றி இருப்பதே இதற்கான காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் ஆதரவால் இயங்கியிருந்த சில அமைப்புகளும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாகவும் 15 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியில் நரகம் இருக்குமானால் அது காசாவின் குழந்தைகள் வாழும் சூழல்தான் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் 2021 கூறியிருந்த கருத்து இப்போது உண்மையாகவே அது மாறியுள்ளதாக அவர் மீண்டும் நினைவூட்டியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போரின் ஒரு முக்கிய திருப்பு முனையாக துருக்கி நாட்டில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2022 ஆண்டில் தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இதில் இருதரப்பும் பெரும் உயிர் சேதம் மற்றும் பொருள் இழப்பை எதிர்கொண்டுள்ளன. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியின் கட்டமாக இரு நாட்டு உயர் அதிகாரிகள் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதன் மூன்றாவது சுற்று நேற்று புதன்கிழமை தொடங்கியதாக இந்த கலந்துரையாடலில் ரஷ்யாவின் பக்கம் ஜனாதிபதி புட்டினின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமையிலான குழு பங்கேற்கின்றது. உக்ரைனின் பக்கம் அந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் ருஸ்டெம் உமரோவ் தலைமையிலான குழு கலந்து கொள்கின்றது. இதற்கு முன்னதாக மே 16 மற்றும் ஜூன் 2ஆம் தேதிகளில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் இருதரப்பும் தங்களிடமிருந்து பணைய கைதிகளை பரஸ்பரம் விடுவித்திருந்தனர். மேலும் போப் 14ஆம் லியோ உட்பட உலக தலைவர்கள் உடனடியாக போரை முடிவு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நிலையில் வத்திகான் நகரில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் இரு தரப்புகளை அழைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு மேலும் கடும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். மற்றொரு புறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையின் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த செலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளேன் என்றார். உக்ரைன் ஒருபோரும் இந்த போரை விரும்பவில்லை. இந்த போரை தொடங்கியது ரஷ்யா தான். எனவே அதை முடிவுக்கு கொண்டு வருவது அவர்களின் பொறுப்பு என்றார்.